ஜெய் ஜெகநாத். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நண்பர்களே, இன்னைக்கு ஜெகநாதபுரியில் ஜெகநாத பெருமாள் செய்த லீலைகள் பல பல. அது பெருமாளோட லீலா கஷேத்திரம் பூரி என்று அழைக்கப்படும் ஜெகநாதபுரி கஷேத்திரம். அங்க பெருமாள் செஞ்ச லீலைகள் ரசிக்கத்தக்கவை, ருசிக்கத்தக்கவை. ஓகே, பல பல லீலைகள். அது லீலாஸ்தலம், விளையாட்டு களமாக இருந்திருக்கிறது. அப்படி ஒரு நாள் பெருமாள் அங்க இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக யமதர்ம ராஜாவே வருகிறார். இவரோட பல லீலைகள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தெருவுல ஓடிட்டு இருக்க குழந்தைகளோட, பாமர மக்களோட, பெருமாளோட, இது பாட்டியோட, தாத்தாவோட, மந்திரியோட, ராஜாவோட, இப்படியெல்லாம் பல லீலைகள். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஜெகநாத பெருமாளின் லீலை இருக்கே, ஜெகநாத் ஜி என்று எல்லாராலும் அன்பாக கூப்பிடப்படும் ஜகத்திற்கே நாதன், அவரோட லீலைகள் பத்தி இன்னைக்கு ஒன்னாவது பார்க்க போறது என்னன்னாக்க, கருடன், யமதர்மராஜா, ஒரு சிட்டுக்குருவி, இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். ஒரு நாள் யமன் தர்மராஜா பெருமாளை பார்க்கறதுக்கு, ஜெகநாதனை பார்க்கறதுக்காக வர்றார். வந்தாக்க அங்க ஒரு சிட்டுக்குருவி பறந்துட்டு அப்படியே உயரமா அப்படியே ஜெகநாதன ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று கூறிக்கொண்டு அப்படியே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது இந்த சிட்டுக்குருவி. அதை யமதர்மராஜா பார்க்கிறார். அப்படியே நின்னு கவனிக்கிறார். பார்க்க பார்க்க இன்னமும் அவருக்கு முகம் நீளுது. அப்படியே மனசுக்குள்ள இப்படி ஆகிவிட்டதே என்பதை போல ஒரு கவலை. இத பின்னாடியிலிருந்து பக்ஷிராஜனான கருடன், அதாவது பெருமாளுக்கு கருட வாகனம் இல்லையா, அவர் எப்பயுமே முன்னாடி எங்கேயாவது பெருமாள் யாரையாவது பக்தனை பார்க்க வேண்டும் என்று கிளம்ப கருடா என்றால் உடனே ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி தயாராக எப்படி கஜேந்திர மோட்சத்தப்ப முதல்ல ஹரின்னு கூட்ட ஒன்னே ஹரியா ஓடி வந்தாரோ, அந்த மாதிரி கூட்ட ஒன்னே வருவதற்கு ஏதுவாக கருட பகவான் அங்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா இதை பார்க்கிறார். இந்த சிட்டுக்குருவி பகவானை சுத்தி சுத்தி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஆனந்தமாக சுத்தி கொண்டிருக்க, அதை பார்த்து யமதர்ம ராஜாக்கு முகம் இப்படி நீண்டு போகுதே, ஏன் இவ்வளவு சோகமாறாரு? ஏன்னா இந்த பறவைக்கு ஒருவேளை நாள் வந்துருச்சோ, நேரம் வந்து விட்டதோ என்று நினைக்கிறார் கருட பகவான். இதை பார்த்துட்டே இருக்கார் பின்னாடில இருந்து. யமதர்ம ராஜாவுக்கு யார் பாக்குறாங்க என்னெல்லாம் தெரியல. ஏன்னாக்கா அவருக்கு ஒரே கவலையில மூழ்கி இருக்கிறார். உள்ள போய் பெருமாளை பார்க்க போறார். பெருமாளிடம் போய் பேச போறார். தனியா பெருமாளிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று அவருக்கு மனதுக்குள் ஆதங்கம். அதை கேட்பதற்காக ஜெகநாத பெருமாளை பார்க்க உள்ள சென்று விட்டார். இப்ப பக்ஷிராஜன் கருடன் தன் இனத்தை சேர்ந்த இந்த சிட்டுக்குருவி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கிறது. இதை யமதர்மராஜன் இவ்வளவு நேரம் உன்னிச்சு பார்த்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறார்னா இதுக்கு நேரம் வந்து விட்டது என்பதுதான் சரி என்று கணக்கிட்ட கருட பகவான் என்ன பண்றாருனாக்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா, விதியை மதியால் வெல்லலாம். என்ன சொல்லுவோம்? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. அது மாதிரி நினைக்கிறாரு. இவர் என்னதான் பக்ஷிராஜன் இல்லையா, இது சின்ன பக்ஷி சிட்டுக்குருவி, இத போய் உயிரெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. அதாவது கருட பகவான் என்னன்னாக்க, அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சவுண்டை விட வேகமாக, லைட்டை விட வேகமாக பறக்கும் சக்தி பெற்றவர். ஓகே, அதனால்தான் அவர் விஷ்ணு பகவானுக்கு வாகனம். எங்க நினைச்சத மனசு வேகத்துல போய் அவரால் இறங்க முடியும். ஓகே, அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிட்டுக்குருவியை எடுத்துக்கொண்டு கையில் அப்படியே ஏந்தி கொண்டு, இந்த சிட்டுக்குருவிக்கு நான் உயிர அபயம் தரப்போகிறேன், இத உயிரை யாராலும் பறிக்க முடியாது இனி என்று
கூறிக்கொண்டு, இங்க இருந்தாதானே யமன் வந்த இடத்துல இருந்ததானே பிரச்சனை, நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படி என்று இவர் மானசரோவர் எடுத்துக் கொண்டு போயிறார். மானசரோவர் இமாலயத்துல போயிட்டு அங்க அடர்த்தியான காடு, அதுல ஒரு மரத்துக்குள்ள ஒரு பொந்து, யாரும் பார்க்க முடியாது, நீளமான பொந்து, அதுக்குள்ள போய் இந்த சிட்டுக்குருவியை விட்டு அப்பா என்று உடனே வந்தாகணும். ஏன்னா பெருமாள் கிட்ட சொல்லாம வந்திருக்கார், உடனே வந்தாகணும் என்று உடனே கண் சிமிட்டும் நேரத்தில் மானசரோவரிலிருந்து ஜெகநாதபுரி வந்து விட்டார் கருட பகவான். வந்த உடனே அப்படியே இளைப்பாருகிறார். அவருக்கு கொஞ்சம் பெருமிதமும், நான் பாரு யமனுக்கே நான் டபாய்ச்சிட்டேன் பாரு, யமனுக்கு யமன் இந்த உயிரை எடுக்க வேண்டும் என்று வந்த இடத்துல நான் பாரு எப்படி விதியை மதியால் வென்று விட்டேன் என்று நினைத்து கொண்டு போயிட்டு வந்த களைப்புல அப்படியே உட்கார்ந்து இருக்கார். அப்ப உள்ள யமதர்மராஜா ஜெகநாத பெருமாளிடம் பேசுகிறார். ஜெகநாத பெருமாளே, இந்த ஜகத்துக்கே நாயகன் நீ கொடுத்த ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிதான் நான் இந்த உலகத்துல இருக்கிற பிராணிகளோட உயிரை எடுக்கிறேன் கடவுளே. அப்படி இருக்க இந்த சிட்டுக்குருவியின் உயிர் போக வேண்டியது எங்க? இந்த சிட்டுக்குருவி மானசரோவர்ல போய் உயிரோட எடுக்கணும் அதுக்கு. ஓகே, அப்படி இருக்க இங்க ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கிறதே, நான் இப்ப எப்படி என்ன அது பண்ற ஒரே நல்ல காரியம் உங்க பேரை ஜபம் பண்ணிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஓம் நமோ பகவதே, என் கூட சொல்லுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று உங்களின் பேரையே ஜபித்துக் கொண்டு ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, இப்ப அதோட உயிரை எடுக்கணும் எங்க? மானசரோவரில். சித்திரகுப்தன் கணக்குப்படி மானசரோவர்ல அதோட உயிர் போகணும். ஒரு பாம்பு கடித்து இறக்க வேண்டும் இந்த சிட்டுக்குருவி. தெய்வமே, இப்ப இந்த சிட்டுக்குருவி இருக்கிறதோ ஜெகநாதபுரியான உனது இடத்தில். இங்கிருந்து இந்த குருவி எப்படி பறந்து மானசரோவர் போகும்? இது போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இது எப்ப போய் சேர்றது? அது உயிரை நாங்க எப்ப போய் எடுக்கிறது? நீ செய்த விதிமுறைகளை நீயே மீறலாமா தெய்வமே? இந்த சிட்டுக்குருவியை இங்க அபயம் தந்து காக்கலாமா என்று கேட்கிறார் யமதர்மராஜா. ஜெகநாதன் சொல்கிறார், யமதர்மராஜனே, நீ ஏன் அனாவசியமா கவலைப்படுற? எல்லாம் நடக்க வேண்டியவை நடக்க வேண்டிய சமயத்தில் நடக்கும், அதனால் நீ இதை பத்தி கவலையே படாத என்று கூற, இது 2-3 முறை சொல்றார். எப்படி சாமி நடக்கும்? இந்த சிட்டுக்குருவி எப்படி போகும்? அதை கொத்த வேண்டிய இந்த பாம்பு இருக்கே, எந்த பாம்பு கொத்தி இந்த சிட்டுக்குருவி சாணுமோ அது இத கொத்தறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு மானசரோவர்ல இருக்க ஒரு காட்டுல ஒரு மரப்பொந்துக்குள்ள. அங்க எப்படி சாமி போகும் இது இங்க இருக்கிற சிட்டுக்குருவி என்று கேட்க, ஏன்னா நம்மள மாதிரிதான் அவர்களும், நமக்கும் கன்ஃபியூஷன். பகவானால பண்ண முடியுமா? நமக்கு பண்ணுவாரா? நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருப்பாரே, இப்ப அந்த பிஸியில நம்மளையும் மறந்துடுறாரோ என்னமோ நம்ம நினைச்சிட்டே இருக்கோம்ல. பகவானே, நான் நேற்றுக்கு வேண்டினப்பா, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், நான் வேண்டினனே. எனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும், என் பாஸ் ரிட்டையர் ஆகணும், அல்லது வேற கம்பெனில ஜாபு கிடைக்கணும் என் பாஸுக்கு, எங்க நான் இங்க நிம்மதியா இருக்கலாம், இப்படிலாம் வேண்டினே. ஞாபகம் இருக்கான்னு நம்ம டெய்லி பெருமாளை என்ன பண்றோம்? தினம் சென்று அவருக்கு ஞாபகப்படுத்துறோம் இல்லையா? அத மாதிரி யமன்னு சொல்றார், தெய்வமே நீங்க என்னையா சொல்றீங்க? இந்த சிட்டுக்குருவி எப்படியா போகும் என்று கேட்க பெருமாள் சொல்றார், யமதர்மராஜா நீ கவலைப்படாதே, இந்த சமயத்துல இன்னும் ஒரு க்ஷணம் தான் இருக்கு. ஓகே, அதற்குள் அந்த சிட்டுக்குருவியானது உயிரை விட வேண்டும் மானசரோவர்ல, எப்படி போகும்னு கேட்க பெருமாள் சொல்ற, நீ கவலைப்படாத, நீ உன் வேலையை போய் பாரு, எல்லாம் நடக்கிறபடி நடக்கும் என்று ஆஸ்வாசம் கொடுக்கிறார் பெருமாள். சரின்னு சொல்லிட்டு, எப்படின்னு நம்பிக்கை இல்லை. ஓகே, நடக்குமா நடக்காதா தெரியாது, நடக்க வேணும், ஆனா எப்படி நடக்கும் புரியல. பெருமாளுக்கு சொல்லி பார்த்தோம், பெருமாள் அந்த காதுல வாங்கிக்கிற மாதிரியே தெரியல. இப்படியெல்லாம் மனசில் நினைத்து கொண்டு
யம தர்மராஜா அப்படியே யோசனையோட நடந்து வர்றார். நடந்து வந்து மீண்டும் அந்த சிட்டுக்குருவி அப்படியே தேடுறார், எங்க இருக்குன்னு பார்ப்போம். அப்ப பின்னாடி கருட பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு உள்ள நடந்த இந்த உரையாடல்லாம் தெரியாது. ஏன்னா தனிப்பட்ட முறையில யம தர்மராஜா ஜெகநாத பெருமாளோட பேசுனது. சோ இவர் வந்து தேட, இவருக்கு தெரிஞ்சு போச்சு சிட்டுக்குருவியை தான் தேடுறாருன்னு. சோ இவர் கேட்கிறார் கருட பகவான், என்ன யம தர்மராஜா எப்படி இருக்கீங்க, வாங்க 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 வாங்க, என்ன இப்படியே தேடுறீங்க, அந்த சிட்டுக்குருவியை தேடுறீங்களோ? ஆமாம் கருட பகவானே, நான் அந்த சிட்டுக்குருவியை தான் தேடுகிறேன். அதோட உயிர் இப்ப போகணும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, இந்த க்ஷணத்தில் அதோட உயிர் போகணும். கருடா, நான் என்ன சொல்லுவேன், இந்த க்ஷணத்தில் அதோட உயிர் மானசரோவரில் ஒரு மரத்தில் உள்ள காட்டுல இருக்கிற அடர்ந்த காடு, அங்க இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பொந்தில் வாழும் ஒரு பாம்பு, நாகப்பாம்பு, அது தீண்டி இந்த சிட்டுக்குருவியானது உயிரை விட வேண்டும். இதுதான் அதற்கு விதி. அது என்னடானா இங்க சுத்திட்டு இருக்கு கருடா. அதை நான் பெருமாள்கிட்ட எவ்வளவோ முறை சொல்லி பார்த்தேன். ஆண்டவா, இது எப்படி நடக்க போகிறது, உங்கள் விதியை நீங்களே உடைக்கலாமா என்று. பெருமாள் என்னடானா நான் சொன்னதை காதுல வாங்கிக்கிற மாதிரியே தெரியல. அவர் சொல்றாரு, யமனே போ, எல்லாம் நல்லது நடக்கும், நீ கிளம்பு, நீனு ஒன்னும் கவலைப்படாத, தேவையில்லாமல் கவலைப்படாதே என்று கூறி என்னை ஆசுவாசப்படுத்தி அனுப்பிட்டாரு. எனக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல, எனக்கு வேலையை நான் செய்ய முடியுமா முடியாதா தெரியல என்று புலம்புகிறார் யமன். அப்பதான் இவர் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? கருட பகவானுக்கு. கைய கூப்பிட்டார், பெருமாளே, ஜெகநாத பெருமாளே, உனக்கு பெயர் ஜெகநாதன் என்று பெயர். ஏனென்றால் இந்த ஜெகத்துக்கே நீதானையா நாதன். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம் நம்ம சொல்றோமே. ஆனா பாரு, இப்ப பாரு, எல்லாம் பாரு, எல்லாம் அதாவது நடக்க வேண்டிய சமயத்தில் நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு என்று யமன் தர்மராஜாட்ட சொல்றார். ஐயா, கவலைப்படாதீங்க, நான் இப்பதான் போய் எனக்கு எப்படியாவது அந்த குருவி உயிரை காப்பாத்தணுமே நினைச்சு நான் அங்க போய் விட்டு வந்தேன். இது என்னாச்சு பாத்தீங்களா என்று கூற யம தர்மராஜன் பெருமூச்சு விட்டு அங்கிருந்து கிளம்புறார் யமலோகத்துக்கு. இப்ப கொஞ்சம் கர்வம் வர பார்த்தது யாருக்கு? கருட பகவானுக்கு. நம்ம எல்லாருக்கும் நமக்கே வருது, ஒரு சின்ன சின்ன காரியம் எல்லாம் பண்ணாலே நமக்கே வருது. கருட பகவான் இப்பதான் போயிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மானசரோவர்ல போயிட்டு அந்த குருவியை விட்டு வந்திருக்காரு. அப்படின்னா அவருக்கு இருக்கிறதுல என்ன தப்பு? யம தர்மராஜ் பெருமாளோட வாகனம், அது தப்பு இல்லை. ஆனாலும் எப்ப எல்லாம் நான் எனும் அகங்காரம், எனதெனும் அமகாரம் வருகிறதோ பக்தனுக்கு பெருமாள் உடனே அதை லேசா அப்படி தட்டி விட்டு அதை அழிச்சிருவார். அதுதான் நடந்தது இங்க கருட பகவானுக்கு. கருட பகவான் நேரா உள்ள போறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜெகநாதனே, இந்த ஜகத்துக்கெல்லாம் நாதனே, ஜெகநாதனே, யாருக்கு எப்போது எது நடக்க வேண்டும் என்று முன்கூட்டியே எல்லாத்தையும் எழுதி வைத்து இயக்குபவனே, இந்த உலகத்தையே இயக்குபவனே, நான் என்னமோ என் தோல்ல தான் எல்லாம் இருக்கு, என் புத்தியெல்லாம் ரொம்ப கூர்மையானது என்று நினைத்து எப்படியெல்லாம் காரியம் பண்றேன். ஆனால் எனக்கு இன்று புரிந்து விட்டது இறைவா, உனது உத்தரவின்றி, உனது அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாது. இங்கே சும்மா சுத்திட்டு இருந்த ஒரு பறவை, அதை காப்பாத்தணும்னு நான் போய் மானசரோவர்ல விட்டு வந்தேன். ஆண்டவா, உன் லீலையே லீலை, பெரும் லீலை என்று கருட பகவான் சாஷ்டாங்கமா பெருமாளை செவிக்க, பெருமாள் ஒரு புன்முறுவலோடு எழுந்திரு கருடா. நம்ம எல்லாருக்கும் சில சமயம் அப்படி நினைப்பு வர்றது இயற்கை தான், தப்பு இல்லை. அதுக்காக தான் இது மாதிரிலாம் நாடகம் பண்றது. சாஷ்டாங்கமாக விழுந்து செவித்த கருட பகவானை பெருமாள் எடுத்து அணைத்து கொண்டு புன்முறுவலோடு ஆசிர்வதிக்கிறார் பெருமாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுதான். சிட்டுக்குருவியை எங்க போய் கருடன் விட்டார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரெக்டா பாத்தீங்களா? வீடியோ ஆன்சர் பண்ணுங்க கீழே காமெண்ட்ல. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பகவானோட அருள் பெற்று
நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எப்போதும் இன்பமுற வாழுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய ஜெகநாத்.